ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஹாஹா கல்யாணம் சீரியலுக்கான நாளைக்கான எபிசோட். தலைக்கு குளிச்சுட்டு வர மகா தூங்கிட்டு இருக்க சூர்யா கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. மகாவுடைய முடி சூர்யா முகத்துல பட அந்த டைம்ல எழுந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி தலையை தோடு இந்த பக்கம் தூக்கத்துல இருந்த எழுந்த சூர்யா என்ன பண்றாங்க, மகா கிட்ட போயிட்டு தன்னோட அன்பை வெளிப்படுத்துறாரு. இதனால ரொம்பவே அதிர்ச்சியா போய் நிக்கிறாங்க மகா. இதுதான் சூர்யாவுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஷர்ட் தான் நீங்க ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் டாக்டருக்கு கால் பண்ண சித்ரா தேவி, நீங்க என்ன மாத்திரையை கொடுத்தீங்க, அந்த மாத்திரை வேலையை செய்யலன்னு சொல்றது கேட்ட டாக்டர் தெரிஞ்சு அவங்க மாத்திரையை மாற்றி போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த நபர் கர்ப்பமாக இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியை போகிறாங்க சித்ரா தேவி. பக்கம் ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷர்ட் எடுத்து சூர்யா கிட்ட கொடுக்க ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காரு சூர்யா எந்த ஷர்ட்டை போடுறது அப்படின்னு. பிரபா அவங்க அப்பா 2 பேரும் வீட்டுக்கு வரதை பார்த்து, கோடீஸ்வரி வர நேரமா இல்லையா உங்களுக்கு, இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்களே, ஒரு அக்காவோட சீமந்தம் சீக்கிரமாக வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை பார்த்து கேட்க, மகாக்காவுக்கு சீமந்தனா கண்டிப்பாக நான் முன்னாடியே வந்திருப்பேம்மா, இவளுக்கு தானே என்னால் சீக்கிரமாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச, நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறத கேட்டு வேற என்னம்மா எப்படி பேச சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கம் சித்ராதேவியை பார்த்த ராஜலட்சுமி, இந்த ஒரு வேலை பண்ண சொன்னேன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேலையை மகா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல, உடனே மகா சொல்கிறாங்க நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி, இப்போ நான் போய் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அவங்கள பார்த்து கேட்க, நான் ஒன்றும் போய் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அடித்து பேச, அதுக்கப்புறம் சூர்யா என்ன பண்ணுறாங்க, மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. சீனில் ஐஸ்வர்யோட ரூமுக்கு போன சித்ராதேவி என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் பிரபா நிற்கிறத பார்த்தா ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, பிரபா ஜென்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. இதனால் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா என்ன பண்ணுறாங்க, பிரபா கூட்டிகிட்டு போய் சாரி கட்டி கீழே கூட்டிகிட்டு வர, விஜய் பார்த்து சிரிக்க எல்லாருமே பிரமிப்பாக பார்க்குறாங்க பிரபாவை. சமயத்தில் அனாமிகா சாரி கட்டிட்டு வராங்க. சாரி கட்டினா அனாமிகா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்துக்காட்டாக சொல்லவே ரொம்பவே கோவப்பட்ட பிரபா என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த சாரி சேஞ்ச் பண்ணிட்டு ஏற்கனவே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்துடுறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ரெடி ஆகிட்டு இருக்க தருணத்தில் இந்த பக்கம் சித்ரா தேவிக்கு ஃபோன் கால் வருது. ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா அவங்க கர்ப்பமா இல்லை அப்படின்ற நியூஸ் தெரிய வருது. அதனால் ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் கௌதம் கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதோட அந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.